வணக்கம். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் நூலகமும் நாமும் எனும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். கடந்த 17 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சூப்பர்மைண்ட் டைனமிக் கல்வி இயக்கம் உள்நாட்டு தமிழ் எழுத்தாளர்களின் புத்தகங்கள் 62,000 சிலாங்கூர் நூலகங்களில் இடம்பெற செய்திருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட தமிழ் எழுத்தாளர்கள் அதற்குரிய தொகையையும் பெற்றிருக்கிறார்கள். அண்மைய காலமாக மலேசிய தமிழர் மேம்பாட்டு சங்கம் நம்மோடு இணைந்து கரம் கொடுத்து நமக்கு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த வேளையில் நன்றி. இந்த போராட்டம் ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கிறது. இந்த ஆண்டு கூட சிலாங்கூர் நூலகம் வெறும் 10 எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். அதன் பிறகு போராடி 20 அதையும் நம்ம மறுத்து அவர்களோடு தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக 32 தமிழ் எழுத்தாளர்கள் புத்தகத்தை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏன் இந்த நிலை? கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சிலாங்கூர் நூலக அதிகாரிகள் என்னை 12 நூலகங்களுக்கு அழைத்து சென்று நேரடியாக காண்பித்தார்கள். ஒவ்வொரு நூலகத்திலையும் 10 புத்தகங்களை எடுத்து கொடுத்து எத்தனை பேர் வாசித்திருக்கிறார்கள் பாருங்கள் கணேசன் என்று சொன்னவுடன் பின்னால் பார்த்தாக்கா எத்தனையோ புத்தகங்கள், பல புத்தகங்கள் அதை தொட்டே பார்க்காமல் புத்தம் புதியதாக இருக்கிறது. ஒரு சில புத்தகங்களை ஒரு 4-5 பேர் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதே வேளையில் சீன மலாய் புத்தகங்களை நிறைய பேர் வாசிச்சிருக்கிறாங்க. ஏன் கடந்த 3 வாரத்துக்கு முன்னே கூட சிலாங்கூர் நூலகத்திற்கு செல்லும் பொழுது அந்த அதிகாரி என்னை அழைத்து கொண்டு வாசிக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு 300க்கும் மேற்பட்ட மலாய் மாணவர்கள், ஆரம்ப இடைநிலைப்பள்ளி மாணவர்கள் வாசித்து கொண்டிருந்தார்கள். அடுத்த புறம் சீன மாணவர்கள் ஒரு 170 பேர் இருப்பாங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மருந்துக்கு கூட நம்முடைய மாணவர்கள் ஒருத்தரை கூட பார்க்கல. அப்போ அந்த நூலக அதிகாரியும் சொன்னார், நீ தான் கணேசன் கடிதம் எழுதுன, இங்கே தமிழ் பத்திரிகைகள் இல்லை, மற்ற பத்திரிகைகள்லாம் இருக்கிறதுன்னு. இப்போ 6 மாதமாக மலேசிய நண்பன் மக்கள் ஓசை தினமும் வாங்கி போடுறோம், ஆனால் தொடுவார் இல்லையே என்று வருத்தப்பட்டார். இந்த நிலை நம்முடைய நூலகத்துக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ் பள்ளி, ஆலயங்கள், நம்முடைய கலை கலாச்சாரம் பண்பாட்டு எல்லாம் நிலைத்து வாழணுன்னாக்கா நிதி பெற வேண்டும் என்றால் தொடர்ந்து நாம் ஆதரவு கொடுத்தால்தான் முடியும். பள்ளியில் படிக்கும் ஏட்டுக்கல்வி புள்ளிகள் பெற, ஆனால் நூலக புத்தகம் வாழ்க்கை கல்வி, வாழ்வியல் இந்த புத்தகங்கள் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்று கூறி கொஞ்சம் சிந்திப்போம் என்று உங்களோடு அன்போடு விடைபெறுகின்றேன். சூப்பர்மைண்ட் டைனமிக் மு கணேசன்.